ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய 5 இயர் பிளான். ஓகேக்கா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் நம்ம அகாடமியில் ஆகஸ்ட் 15லேருந்து மெயின்ஸுக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி பார்த்த டீட்டெயில்ஸ் வேணும், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம அகாடமி நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நீங்கள் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் பிளானிங். ஃபர்ஸ்ட் என்னங்க பிளானிங்? பிளானிங்னா என்ன? அது பிளானிங்ல எக்கனாமிக் பிளானிங்னு சொல்றோம். எக்கனாமிக் பிளானிங் அது என்ன? எக்கனாமிக் பிளானிங் இப்போ நம்ம பார்க்குறோம் ஜிடிபி வந்து 10% growth ஆயிருக்கு, 6% growthல இருக்கு, 7.6 6.7 அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த growth ரேட்டை எப்படி அடையிறது? ஓகேங்களா? இந்தியாவில் வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு பிளான் பண்றதுதான். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எதை நோக்கி வேலை செய்ய போறோம்? ஓகேங்களா? அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம டார்கெட் என்ன வந்து பாக்குறோம். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஜிடிபி வந்து 8% மாறணும், 8% growth அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டார்கெட். சரிங்களா? இது மாதிரி ஒரு பிளானிங். ஸோ இப்போ நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயம், இங்க இருக்கக்கூடிய ஹியூமனா இருக்கலாம் இல்லையா, இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ரிசோர்ஸை வச்சு எப்படி அடையிறது, இந்த டார்கெட் அடையிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கு? ஒன்னே இண்டஸ்ட்ரீஸை பார்க்கணுமா, இல்ல அக்ரிகல்ச்சரை பார்க்கணுமா, இல்ல வேண்டாம் சர்வீஸ் செக்டரை பார்க்கணுமா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள் என்ன பிளானிங். ஓகேங்களா? இது மாதிரி பிளான் பண்றதா என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளான், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப பண்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பிளான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 இயர் பிளான் வந்து எங்க இருந்து வாங்கினாங்க? ஓகேவா? எந்த நாட்டில இருந்து இது நம்ம காப்பி அடிச்சோம், எந்த நாட்டில இருந்து இது நம்ம அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர். அது என்ன சார் யுஎஸ்எஸ்ஆர்? இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா. அப்போ வந்து யுனைடெட் ரஷ்யாவா இருந்துச்சு, சோவியத் யூனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய பகுதிகள். சரிங்களா? இணைந்த ரஷ்ய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இப்ப பாக்குறோம் எங்க இருந்து வாங்கினா யுஎஸ்எஸ்ஆர் 5 இயர் பிளான். சரி, இதை யார் சார் 5 இயர் பிளான்ங்கிறீங்க? அதை ஃபார்முலேட் பண்றது யாரு? யார் அதை வந்து தீர்மானிப்பா? இதுதாங்க நம்ம 5 இயர் பிளான் அப்படிங்கறத பாக்குறோம். யாருன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. என்ன சார், பிளானிங் கமிஷன் இருக்காங்க, அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளானை அப்படியே செயல்படுத்திடுவோமா அப்படின்னு? அப்படி கிடையாது. என்ன செய்யும், எங்க குடிக்கக்கூடிய பிளான் மறுபடியும் என்டிசி, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரிங்களா? சோ இந்த கவுன்சில்கிட்ட போவோம். சோ இந்த கவுன்சில் என்ன செய்வாங்க, ஓகே இந்த பிளான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, எப்ப இருந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1950 இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 1950 இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்ப செட்டப் பண்ணாங்க. அண்ட் பிளானிங் வந்து 51ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 1951ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1951ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அதை பத்தி பார்ப்போம். ஒரு 12 5 இயர் பிளான் வந்திருக்கு. சரிங்களா? சோ அந்த 12 5 இயர் பிளான் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது சக்சஸ் ஆச்சா இல்லையா, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம், சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இப்ப பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஓகே, எந்த வருஷம் சார் இதை கொண்டு வந்தாங்க? எந்த வருஷம்? 5 வருஷம் சொல்றீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பிளான் சொல்றீங்க. எந்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 1951ல இருந்து 1956 வரைக்கும், 1956 வரைக்கும் இதை கொண்டு வராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்பதான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம். ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளானிங் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. எவ்வளோ? 2.1% growth, 2.1%. ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளான்ஸ்ல நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கோம், 12% வரையும் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் 2.1% வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இது மெயினா எதுல ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர்.
விவசாயத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அப்படிதான் இருந்துச்சு சரிங்களா. அப்ப ஃபார்ம் பண்ண உடனே நமக்கே தெரியும் நில சீர்திருத்தங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. சோ அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பாக்குறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு மாடல் ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஹராட் டாமோர் மாடல். அது என்ன ஹராட் டாமோர் மாடல்? ஒண்ணு இல்லைங்க. என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மாடல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த மாடல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்ப இருக்கும் இந்தியாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி அந்த மாதிரி சின்ன இதே எடுத்துக்கோங்க. என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய ஒரு இப்போ வந்து எஜுகேஷன் இருக்கு. எஜுகேஷன் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய காசு செலவிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய காசு செலவிடும் போது நம்மளுக்கு ஹை கேபிட்டல் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் நிறைய செலவிடும் போது அங்க என்ன நடக்கும்? நிறைய பட்டதாரிகள் கிடைப்பாங்க, நிறைய எஜுகேட்டடான யூஸ் கிடைப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம என்ன செய்யலாம்? growth இருக்கும். ஸோ அந்த growth வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சேவிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன செய்யலாம்? மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த மாடல். இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட் பண்றேங்க. இந்த டைம் பாக்குறோம் இந்த இயர்ல வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ்ட் அமௌண்ட் வருது, ஒரு அமௌண்ட் நல்ல லாபம் கிடைக்குது. ஸோ மறுபடியும் அந்த அமௌண்ட் வச்சு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம், மறுபடியும் நமக்கு லாபம் கிடைக்கும், மறுபடியும் நம்மளுக்கு சேவிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாடல். சரிங்களா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் 5 இயர் பிளானை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன? 1951 to 56 டார்கெட் எவ்வளோ? 2.1. இதை அச்சீவ் பண்ணாங்களா? கண்டிப்பா அச்சீவ் பண்ணாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.6% அச்சீவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகம். சரிங்களா? 1.5 மடங்கு மேலேயே அச்சீவ் பண்ணாங்க. 3.6%. பட் டார்கெட் வந்து 2.1 தான் வச்சாங்க. 3.6% வந்து அச்சீவ் பண்ணாங்க. எதுல இது மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு? அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்க? ஹராட் டாமோர் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹராட் டாமோர் மாடல் எல்லாரும் சொல்றாங்க சார். அண்ணா என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய கேபிட்டல் கிடைக்கும், அங்க வந்து நிறைய திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க. அந்த திறமையான ஆட்கள் என்ன செய்வாங்க? நமக்கு வந்து ஒரு எக்கனாமிக் growth கொடுப்பாங்க. இந்த எக்கனாமிக் growth ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு சேவிங் இருக்கும். அந்த சேவிங் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சைக்கிள் தான் என்ன சொல்றோம்? ஹராட் டாமோர் மாடல். ஓகேவா? அடுத்து பாக்குறோம். அடுத்து என்னது? செகண்ட் 5 இயர் பிளான். செகண்ட் 5 இயர் பிளான். ஓகே, இந்த பிளானுக்கான இயர் என்ன? ஃபர்ஸ்ட் 5 வருஷம் முடிச்சா 51, 51ல இருந்து 56 வரைக்கும் முடிச்சா அடுத்து 56ல இருந்து 61 வரைக்கும் 1961 வரைக்கும் வரும். ஓகே, அது நம்ம ஹராட் டாமோர் மாடல் சொன்னோம். இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா சார்? இருக்கு. என்ன தெரியுமா பேர் வச்சாங்க? நேரு மகள லோபிஸ் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. மகள லோபிஸ் மாடல் ஆர் நேரு மகள லோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு மாடல். அடுத்து பார்க்கிறோம். இதனுடைய டார்கெட் எவ்வளவு சார் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5% பிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா? 4.5% growth பிக்ஸ் பண்றாங்க. எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.1%. ரொம்ப மோசம் இல்ல. போன ஃபர்ஸ்ட் பிளானிங்ல வந்து ரொம்ப அதிகமா வந்துச்சு. செகண்ட் பிளானிங்ல கிட்டத்தட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது, சக்சஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்துச்சு. டார்கெட் அச்சீவ் பண்ணல, பட் இருந்தாலும் மோசமான growth இல்ல இந்த இதுல. அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பிளான்ல பார்த்தோம். அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இந்த பிளான்ல எது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இதனாலே வந்து நேரு மகள லோபிஸ் சொல்லுவாங்க. நேரு நமக்கு தெரியும் ரஷ்யா கொள்கைகளால ரொம்ப ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ அங்க வந்து எப்படி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆச்சோ நமக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கணும். சோ அப்பதான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. சோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் பிளான். அடுத்து தேர்ட் பிளான் அப்படியே வருது, உடனே வருது. 5 இயர் பிளான். இந்த இயர் என்ன? இதெல்லாம் கண்டினியூஸா தான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 பிளான் வந்து கேப்பே இருக்காது, கண்டினியூஸா தான் வரும். 6 வரை இருந்துச்சு. சரிங்களா? சோ ஓகே, இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கில் யோஜனா.
என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கில் யோஜனா. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹரா டாமர் மாடல், நேரு மகளலோபிஸ் மாடல். இதில் பார்க்குறோம் கேட்கில் யோஜனா அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றாங்க. இதனுடைய டார்கெட் என்ன? டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5.6ங்க சரிங்களா. பட் 5.6%. இதனுடைய அச்சீவ் எவ்வளவு அச்சீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7% மட்டுமே அச்சீவ் பண்ண முடிஞ்சு. காரணம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வாருங்க, இந்தோ சைனீஸ் வார். ஸோ இதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோ சைனா வார் வந்ததுனால நம்மளால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. பட் இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொபலட். அது என்ன சார் செல்ஃப் ப்ரொபலட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது சரிங்களா. மொத்த இதையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம குரோத் வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. பட் இந்தோ சைனா வார் 62ல நமக்கும் சைனாவுக்கும் சண்டை வர முடியா. ஸோ அந்த வார்னால குரோத் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, 2.7 தான் இருந்துச்சு, பாதி கூட இல்லை ஓகேங்களா. பாதி கூட இல்லை. 5.6 ஃபிக்ஸ் பண்ணாங்க டார்கெட், பட் 2.7 தான் கொண்டு வர முடிஞ்சு சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இயர் அதர் நேம் டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணோம், ஏன் அச்சீவ் பண்ண முடியாததுக்கான காரணம் என்ன, இதனுடைய அப்ஜெக்டிவ் செல்ஃப் ப்ரொபலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டா நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் தேர்ட் 5 இயர் பிளானோட வந்து அதனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலையா. இதனுடைய விளைவா என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு 3 வருஷம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்லியர் பிளான், வருஷத்துக்கு ஒரு பிளான் ஆனுவலா போட்டுக்கிட்டாங்க சரிங்களா. 1969 வரைக்கும் ஓகேங்களா. வருஷம் ஒவ்வொரு பிளான் போட்டுக்கிட்டாங்க. இது காரணம் என்ன, பிளான் ஹாலிடே இருக்கு காரணம் என்ன, தேர்ட் 5 இயர் பிளானோட ஃபெயிலியர் ஆஃப் தேர்ட் பிளான் ஓகேங்களா. காரணம் தேர்ட் பிளானுக்கான ஃபெயிலியருக்கான காரணம் என்ன, நம்ம பார்த்தோம் இல்லையா இந்தோ சைனா வார். ஸோ நிறைய செக்டர்ஸ் வந்து அடி வாங்குச்சு ஓகேங்களா. ஸோ அது வார் தான் முக்கிய காரணம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாம இந்தோ பாக் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு ஓகேவா. பாக் வார் அண்ட் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு இந்த டைம்ல சரிங்களா. ஸோ இதனால ஒரு பிளான் ஹாலிடே இருந்துச்சு சரிங்களா. அதுக்கடுத்து பாக்குறோம் அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஃபோர்த் பிளான ரிலீஸ் பண்றாங்க. ஃபோர்த் 5 இயர் பிளான் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969ல இருந்து 1974 வரை ஒரு பிளானை ரிலீஸ் பண்றாங்க. இந்த பிளான் வந்து மேக்சிமம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா growth with stability, ஸ்டேபிளான ஒரு growth வேணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா தேர்ட் 5 இயர் பிளான்ல இருந்த மாதிரி நம்ம எக்கனாமி இப்ப இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்டோட சண்டை வந்துச்சுன்னா நம்மளோட எக்கனாமி ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ நம்மள வந்து ஸ்டேபிளா இருக்கணும். உலக லெவல்ல என்ன நடந்தாலும் சரி நம்ம எக்கனாமி வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து செல்ஃப் ரிலையன்ஸ், தண்ணீரை அடையணும். யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்னாச்சும் நம்ம தண்ணீரை அடையணும் அப்படிங்கறத யோசிச்சாங்க. டார்கெட் என்ன பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டார்கெட் எவ்வளவு பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.7% பிக்ஸ் பண்றாங்க. பட் நம்மள இதால எவ்வளவு அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.3% மட்டுமே அச்சீவ் பண்ண முடியுது. காரணம் நிறைய விஷயங்கள் சரிங்களா. இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இதை அஃபெக்ட் பண்ணிச்சு சரிங்களா. ஸோ இந்த 61ல இருந்து உங்களுக்கு 74 இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்துல வந்த பிளான் எதுவுமே வந்து மேக்சிமம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால இது பண்ண முடியல சரிங்களா. என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியல. டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. செகண்ட் பிளான்லயும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. தேர்ட் பிளானும் ஃபெயிலியர். அதுக்கு அடுத்து 3 வருஷம் பிளான் ஹாலிடே வந்துருச்சு, இயர்லி பிளான் வந்துச்சு. ஃபோர்த் பிளானும் நம்மளால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. 5.7 ஃபிக்ஸ் பண்ணோம், பட் நம்ம வந்து 3.3 தான் அச்சீவ் பண்ணோம் ஓகேவா. ஸோ இதை பாருங்க சரிங்களா.
அண்ட் இந்த இயர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பிளான் ஹாலிடே வந்து எப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து பாக்குறோம் 5th 5-year பிளான். 5th 5-year பிளான் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1974ல இருந்து 1979 வரைக்கும் சரிங்களா. சோ இந்த பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. இந்திரா காந்தி வந்து கரிபி ஹட்டோ அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கணும், பசியை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிபி ஹட்டோனா 5th 5-year பிளான். இது நம்ம புக்ல வந்து 6th பிளான் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து 5th 5-year பிளான்ல தான் சொல்லியிருப்பாங்க. சோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனோட மெயின் ஃபோக்கஸ் எதால சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர். நீயே சொல்லணும் இல்லையா, கரிபி ஹட்டோ அப்படின்னு சொல்றாங்கன்னா பசியை போக்கணும், வறுமையை ஒழிக்கணும். ஸோ நாம வந்து கண்டிப்பா அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைன்ஸ் சரிங்களா. சொல்லக்கூடிய சுரங்க தொழில் அதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ அதை பார்க்கணும். இதனோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.4% தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் அச்சீவ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 4.8% வந்து அச்சீவ் பண்ணுது. பாத்தீங்களா. மறுபடியும் 4th 5-year பிளான்லாம் வந்து கம்மியா அச்சீவ் பண்ணி மறுபடியும் இங்க பாத்தீங்க அப்படின்னா 5th பிளான் வந்து பயங்கரமா நம்ம அச்சீவ் பண்றோம். நடுவில் ஆனுவல் பிளானிங் எல்லாம் போட்டு ஓகேங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 5th பிளான் வந்து நம்ம நல்லா அச்சீவ் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆனுவல் பிளானிங் கொண்டு வராங்க. அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப கொண்டு வராங்க 1979ல இது முடிஞ்சிருக்கா. சோ அடுத்த வருஷம் 79ல இருந்து 1980 வரை சரிங்களா. இந்த பிளான ஒரே ஒரு ஆனுவல் பிளான் நம்ம சொன்னோம் இல்லையா, வருடாந்திரம் ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்து 6th 5-year பிளான். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 6th 5-year பிளான். இங்க பிளான் இதனோட இயர் என்ன 1980ல இருந்து 1985 வரை சரிங்களா. சோ அது கேட்கலாம் இந்த ரோலிங் பிளான் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். அவர் தலைமையான ஒரு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. மெயின் ஃபோக்கஸ் வந்து இதுல எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிரைமரி செக்டர் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சருக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ இந்த ரோலிங் பிளானை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ரோலிங் பிளானிங் யார் கொண்டு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 79ல இருந்து 80 வரைக்கும். இது நம்ம புக்ல தப்பா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மெயின் ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல தான் இருந்துச்சு. ஓகே. 6th பிளான் பாக்குறோம். 6th பிளானோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமையை ஒழிக்கணும். பாவர்ட்டி எராடிகேஷன் சொல்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் செல்ஃப் ரிலியன். அது என்ன நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் செல்ஃப் ரிலியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் சொல்லியிருந்தாங்கன்னு. 6th பிளான்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நம்ம அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. 80sலாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இப்பதான் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. சோ டெக்னிக்கலி நம்ம வந்து தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. இதனுடைய டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் 5.2% வைக்கிறாங்க. பட் இது எவ்வளவு அச்சீவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.7%. டார்கெட் விடவும் ரொம்ப அதிகமா அச்சீவ் பண்ணுது சரிங்களா. 5.2 to 5.7 பாருங்க. 5th பிளானும் 6th பிளானும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா. அண்ட் ஓகே இதுதான் ஓகேங்களா, இதுதான் சரியா.
85 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. 85 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளான் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ நீங்க நடுவில் பார்த்துக்கோங்க, ஒரு 3 இயர்ஸ் வந்து நம்ம ஆனுவல் பிளானிங் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து ரோலிங் பிளானிங் வந்திருக்கு ஓகேங்களா. ரோலிங் பிளானிங் வந்திருக்கு. நம்ம ஆனுவல் பிளானிங்க்கு காரணம் என்ன, பிளான் ஹாலிடே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த பிரச்சனை தான் முக்கிய காரணம் ஓகேவா.